வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோஷாப்ல ஒரு பிக்சர்ல இருக்க கலர், அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கலரை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன் பாருங்க. இந்த ஒயிட் கலர் ஹேர் இருக்கு பாருங்க. இதுல இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற ஹேரை இந்த மாதிரி பிளாக் ஹேரா வந்து எப்படி மாத்துறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் ஓபன் பண்ணிங்க. ஸோ போட்டோஷாப் பேசிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ தனியா போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஓபன் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஃபைலை கிளிக் பண்றேன். ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்றது பாருங்க, அதை கிளிக் பண்றேன். ஸோ எந்த ஃபைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், எந்த ஃபைலை வந்து நம்ம வந்து எடிட் பண்ண போறோமோ அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆயிடும். கொடுத்துருக்கிறதோட ஹேர் கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த ஒயிட் கலர் ஹேரை வந்து நம்ம இப்போ பிளாக் கலர்ல மாத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கங்க, இந்த சைடில் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இது போட்டோவோட வியூ வந்து உங்களுக்கு காட்டுது பாருங்க. அதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி கொடுத்துக்கங்க. ஸோ எப்பவுமே நீங்க டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். நம்ம வந்து எப்போ வேணாலும் அதை வேற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் லேயர் கொடுத்து காப்பி பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த இடத்த நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, தலையில இருக்கிற எல்லா முடியும் வந்து நம்ம இப்போ பிளாக் கலர்ல மாத்தணும். ஸோ அந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைட்டா ஜூம் பண்ணிப்போம். ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பார் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த நீங்க வச்சுக்கிட்டு, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதுல செலக்ஷன் டூல் இருக்கு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் செலக்ஷன் டூல். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல மேஜிக் வேண்ட் டூல் இருக்கு, குயிக் செலக்ஷன் டூல் இருக்கு. நம்ம குயிக் செலக்ஷன் டூலை வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ அந்த இடம் வந்து செலக்ட் ஆகும். ஸோ கிளிக் பண்றதை விட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க இழுத்து டிராக் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் வந்து செலக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்க திரும்பி கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா செலக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து எந்த இடம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிமோ, என்னத்தை வந்து எடிட் பண்ண போறோமோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேரை மட்டும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ஹேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கிளிக் பண்ணி அந்த இடத்த எந்த இடம் வேணாமோ அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்ற இடம்லாம் வந்து டீசெலக்ட் ஆகி நமக்கு வேண்டிய இடம் மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்க செலக்ட் பண்ற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையா வந்து நிதானமா பண்ணுங்க. ஸோ எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க பிரஷ் டூல வந்து இந்த செலக்ஷன் பிரஷை வந்து நீங்க இது பண்ணிக்கங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ட் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, நீங்க மேனுவலாவும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து எவ்வளவு சைஸோ அந்த சைஸ் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிக்ரீஸ் பண்ணிட்டு இதுல வந்து நான் இப்போ ஆல்ட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம், அந்த இடத்தெல்லாம் வேணாம் அப்படின்றோம். இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு வேணுன்றதுனால நம்ம ஆல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பொறுமையா இந்த இடத்த வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது செலக்ட் பண்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். ஸோ பர்ஃபெக்டா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ செலக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ஃபெக்ஷனா வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்த மட்டும் மாற்றணுமோ அந்த இடத்த மட்டும் பர்ஃபெக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்றது மட்டும் தான் அதுல வந்து பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் மற்ற விஷயம் எல்லாமே வந்து ஈஸி தான். ஸோ இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு லைட்டா பர்ஃபெக்டா வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கீழே வந்து இந்த ரைட் சைட்ல கார்னர்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
இதுல ஃபில் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃபில் ஆப்ஷன், கலர் ஃபில், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி மேல டாப்ல பாத்தீங்கன்னா சாலிட் கலர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த சாலிட் கலரை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இப்போ பிளாக் கலர் தான் வந்து சூஸ் பண்றோம் அப்படின்றதால நம்ம பிளாக் செலக்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் வந்து தலையில வந்து இப்போ ரெட் ஹெட் வேணும் அப்படின்னா ரெட் ஹெட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எந்த கலர் வந்து உங்களுக்கு வேணும், ப்ளூ கலர் வேணும், ப்ளூ கலர் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளாக் கலர் மட்டும் இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு பெயிண்ட் அடிச்ச மாதிரி வந்து ஒரு இதா இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கொடுத்த உடனே இந்த சாலிட் ஃபில் கொடுத்தோம்ல, கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லேயர் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இங்க ஃபெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஃபெதர் ஆப்ஷனை நீங்க ஒரு 15 இல்ல 20 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஃபில் இல்லாம உங்களுக்கு அந்த ஹேர் கலரை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்து கொடுக்கும், ஃபெதர் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து 20ல வந்து வச்சிருக்கேன். ஸோ இல்லை 19, 18 உங்களுக்கு எந்த மாதிரி வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 20 பாயிண்ட்ல வச்சிருக்கேன். 20 பிக்சல்ல வச்சுட்டு நான் வந்து இதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ல இருக்க லைன்ஸ்லாம் நமக்கு வந்து காணும். ஸோ அதுவும் வந்து வரணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ரைட் சைட்லயே ஒப்பேசிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குறைச்சிங்க. ஸோ இப்போ நான் வந்து 90 அந்த இதில் வச்சிருக்கேன். ஸோ 90ல வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பாருங்க, பிளாக் ஹேரு நம்ம வந்து எப்படி வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சோ அது அப்படியே பிளாக் கலர்ல மாறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம்லாம் லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்லாம் அடிச்சிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் பிரஷ் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இதான் பிரஷ் டூலு. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோர் கிரவுண்டில் ஒயிட் கலரும் பேக்ரவுண்டில் பிளாக் கலரும் இருக்குதான்னு பார்த்துங்க. இந்த கீழே இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து ஒயிட் கலரும் செகண்ட்ல வந்து பிளாக் கலரும் இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஸோ இந்த ஒயிட் கலர்லாம் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் பிளாக் வரும்னா ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா பாருங்க பிளாக் கலரா மாறுது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க இதை நீங்க ட்ராக் பண்ணி இழுத்துக்குங்க. ஸோ பாருங்க ஒயிட் கலர்லாம் வந்து பிளாக் கலரா மாறிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு ஒயிட் கலர்ல இருக்கிற வேண்டிய இடத்துல பிளாக் கலர் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து தெரியாம நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுக்காம பிளாக் கலர் வந்து கொடுத்துட்டோம். ஹெட்ல வந்து பிளாக் கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா திரும்பி இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணுங்க. அதாவது ஸ்விட்ச் ஃபோர் கிரவுண்ட் டு பேக் கிரவுண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு எகைன் அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் கலருக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பிளாக் வேணுமோ அந்த இடத்துலலாம் நீங்க ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் நான் பிளாக் கலர் கொடுத்துறேன். உங்களுக்கு பர்ஃபெக்ஷனா வேணும்னா நீங்க பொறுமையா ரொம்ப நிதானமா நீங்க வந்து இதுல வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் வேணுமோ அந்த இடம்லாம் நீங்க வந்து பிளாக் கலரை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஹைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி இருந்த ஒயிட் ஹேரை வந்து நம்ம இப்போ பிளாக் கலருக்கு மாத்தியாச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஈஸியா ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்றது, அதாவது பர்ஃபெக்டா வந்து ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்றது எப்படி அப்படின்றத இதுல பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் அட்வான்ஸ்டான இன்னும் பல விதமான எடிட்டிங்ஸ்லாம் எப்படி எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது வந்து எடிட்டிங் தேவைப்படுது இல்லை இந்த மாதிரி எடிட்டிங் நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோல போடுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.